வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள். நடராஜா ரவிராஜின் கொலையுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராசா ரவிராஜின் படுகொலை சம்பவத்துடன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு உண்டு என்று குற்றம் சுமத்தப்படுகின்றது. பிரபல புலனாய்வு ஊடகவியலாளர் கீர்த்தி ரட்நாயக்கா என்பவரினால் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் கீர்த்தி ரட்நாயக்கா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் ராஜபக்சர்கள் நேரடி தொடர்பு படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். போர் இடம்பெற்ற காலத்தில் கொழும்பின் தமிழ் வர்த்தகர்களிடம் கடற்படை இராணுவ படையைச் சேர்ந்த கும்பல்கள் கப்பம் பெற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். பிரபல வர்த்தகர்கள் கடத்தப்பட்டு கப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அவர் சட்டத்தரணியான நடராஜா ரவிராஜ் தகவல்களை திரட்டியிருந்தார் என்றும் கீர்த்தி ரத்நாயக்கா அறிவிக்கின்றார். இந்த தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருந்த நிலையில் நடராஜா ரவிராஜ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் ஒரு வாரத்தின் முன்னதாக ரவி ராஜிடம் தாம் உயிராபத்து குறித்து கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சாதுரிகா ரணவக்க என்ற பையுனர் சட்டத்தரணி முன்னிலையில் தாம் ரவிராஜிடம் தாம் இதனை அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவரது பூதவுடல் வைக்கப்பட்ட மலர் சாலைக்கு தான் சென்று வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பான சகல விவரங்களையும் எழுதி கீர்த்தி ரத்நாயக்கா தமது பெயரையும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிற்காலத்தில் இலங்கையின் பிரதான ஊடக நிறுவனம் ஒன்று இந்த தகவல்களை திரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். நடராஜா ரவிராஜ் படுகொலை சம்பவமானது கடற்படை கப்பம் கோரும் கும்பல் பிள்ளையானுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல் என்றும் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருவர் என்றும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் இலங்கையில் இருப்பவர்களுக்கு வழங்கும் சேவைக்கும் வரி. வெளிநாட்டில் இருக்கும் தனிநபர்கள் மின்னணு தளங்கள் மூலம் இலங்கையில் இருக்கும் தனிநபர்களுக்கு வழங்கும் சேவைகளுக்கு வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறைக்கு உள்நாட்டு வருவாய் திணைக்களம் அறிவிக்கின்றது. வரியை பதிவு செய்தல், வரி செலுத்துதல், வரியை முறையாக பின்பற்றுதல் போன்ற நடைமுறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். இதோடபில் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இந்த வரி வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையில் இருக்கும் ஒருவருக்கு வழங்கும் டிஜிட்டல் சேவைகளுக்கு பொருந்தும். வலைத்தளம், மென்பொருள், கையடக்க தொலைபேசி, செயலி, வேறு ஏதேனும் சேவை வழங்கப்படும் வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானை தண்டித்து தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்த முயற்சி. உதயகம்பன்பில கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் பிள்ளையானை தண்டித்து தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றார். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் கிள உரிமைய தலைவர் உதயகம்பன்பில அறிவிக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து 6000 பேருடன் வெளியேறி படையினருக்கும் பிள்ளையான் ஒத்துழைப்பு வழங்கி இருக்காவிட்டால் சில வேளை போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் போயிருக்கலாம். எனவே அப்படியான நபர்களுக்கு நாம் நன்றிக்கடன் செலுத்த வேண்டாம். தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தால் அனைவருக்கும் அது வழங்கப்பட வேண்டாம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள், ஆதரவு வழங்கியவர்கள் என்ற சுதந்திரமாக இருக்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளை எதிர்த்து போராடியவர்கள் மட்டும் ஏன் கை செய்யப்படுகின்றனர்? ஜிவிபியினரும் முன்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டனர். அப்படியானால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டாம். தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக பிள்ளையானை அரசாங்கம் தண்டிக்க முற்படுகின்றது. புலிகளுக்கு எதிராக போராடியவர் இன்று புலிகளிடம் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளனர். இது எப்படி இருந்தாலும் புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக பிள்ளையானை தண்டிப்பதற்கு இந்த அரசாங்கம் இடமளிக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் உதயகம்பன்பில. ராஜபக்சர்களின் முதல்வராகவே பிள்ளையானுக்கு கம்பன்பில களத்தல். கடந்த கால சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் கை செய்யப்பட்டுள்ளமை ராஜபக்சர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் ராஜபக்சர்களின் முகவராக பிள்ளையானுக்கான கம்பன்பில முன்னிலையாகி இருக்கின்றார். கடத்தல், காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் ராஜபக்ச ஆட்சிக்கு தொடர்பு இருப்பது என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். லலித், குஹன் ஆகியோர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் ராஜபக்சர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றது. தற்பொழுது நிரூபணமாகி வருகின்றது. கடத்தல் தொடர்பில் பிள்ளையான் கை செய்யப்பட்டுள்ளார். இது ராஜபக்சர்களுக்கு மேலும் நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ராஜபக்சர்களின் முகவராக பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்பன்பில செயற்படுகின்றார். ராஜபக்ச மற்றும் பிள்ளையானுக்கு இடையிலான தொடர்பாடலை ஏற்படுத்துவதே கம்பன்பிலவின் பிரதான கடமை.
உதிய கம்பன்பில அண்மை காலங்களில் சட்டத்தரணியாக பெரிதாக செயற்படவில்லை. அப்படி இருக்கையில் தனது சட்டத்தரணியாக பிள்ளையானவர் தேர்வு செய்வதன் நோக்கம் என்ன? ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பிள்ளையானுடன் கதைப்பதற்கும் அனுமதி கோரினார். ரணில் விக்ரமசிங்க என்பவரன் ராஜபக்சர்களின் அவதாரம் என்பது தெரியும். பிள்ளையானை தேசிய நாயகன் என்று உதிய கம்பன்பில கூறுவதை எம்மால் ஏற்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவிக்கின்றது. பிள்ளையானை தேசிய நாயகனாக ஏற்க முடியாது என்றும் சரத் வீரசேகர கருத்து வெளியிட்டுள்ளார். பிள்ளையான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி எமது இராணுவத்துடன் இணைந்தமையானது போரை முடிப்பதற்கு ஓரளவு பங்களிப்பாக இருந்தது. அதை மட்டுமே என்னால் கூற முடியும். தேசிய நாயகன் என்று கூறப்படுவதை ஏற்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச அணியில் இல்லை. எனவே அவர் பிள்ளையானுடன் ஏன் கதைக்க முற்பட்டார் என்று அவரிடம் தான் கேட்க வேண்டாம். அதேபோல் பிள்ளையானுக்கும் கம்பன்பில சட்டத்தரணியாக முன்னிலையாகி இருக்கும் விடையில் நாம் எவ்வித தவறையும் காணவில்லை என்றும் சரத் வீரசேகர குறிப்பிடுகின்றார். பிள்ளையானின் சாரதியும் கைது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிபினேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் சாரதியும் செயல்பட்ட ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியை ஒருவரின் செயற்பாடு போலீஸ் விசாரணையில் ஆரம்பம். கடந்த சில நாட்களாக மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் போலீஸ் மோட்டார் சைக்கிள் மற்றும் போலீஸ் கார்களுடன் பயணிப்பது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக இது தொடர்பான விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்தி வந்த ஆசிரியர் ஒருவரை இந்த சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆசிரியை தனது தனிப்பட்ட விளம்பரங்களை உருவாக்க போலீஸ் வாகனங்களை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று முதல்கட்ட விசாரணையில் சொல்லப்படுகின்றது. தமிழ் பேசும் இனத்துக்கள் இவ்வளவு துரோகிகள் இருக்கும்போது நாம் மற்ற இனத்தவர்களின் விடயங்களில் தலையிடுவது எவ்வளவு அசிங்கமான விடயம். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா, கருணா, பிள்ளையான், சித்தார்த்தன் 4 பேரும் தமிழின அழிப்பில் நேரடியாக ஈடுபட்ட ஒட்டுக்குழுக்கள். முதலில் நம் இனத்தில் இருக்கும் அழுக்குகளை பற்றி பேசுங்கள், ஒழியுங்கள். பின்னர் மாற்று இனத்து விடயங்கள் பற்றி கதையுங்கள். அனுர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் மக்கள் அதிருப்தி. தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் இருக்கும்போது அப்போதைய ஆளுங்கட்சிக்கு பல எதிர்ப்புகளை விட்டிருந்தனர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பல வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் தேர்தல் காலங்களில் வழங்கியிருந்த போதிலும் அது முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை. உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்க நிலையில் நாட்டின் வடகிழக்கு உட்பட பல பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்து பல பரப்புரை கூட்டங்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றார். மக்களை தம்பக்கம் ஈர்க்கும் வாக்குகளை தன்வசப்படுத்தவும் பல கதைகளை கூறுகின்றார். இருந்த போதிலும் இந்த நிலை தொடர்பில் மக்கள் அதிருப்தியடைந்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதான இளைஞன் முகமது ருஷ்டி தொடர்பில் அவரது விடுதலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நோக்கம் தொடர்பில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் கூறியிருக்கிறார். இவ்வாறு நிலையில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் பலரும் பல கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிசாட் பதுதீன் ஜனாதிபதி கூறியதைப் போன்று மக்களின் எதிர்ப்பான ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் ஓரிரு தினங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. தேர்தல் காலத்தில் அரசாங்கம் சொன்னதை போன்று செயற்பட வேண்டாம். ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்து விசாரணை மூலமான குற்றவாளிகள் இருப்பின் தண்டிப்பது வரவேற்கத்தக்கது. முக்கிய பல கைதிகள் பேசுபொருளாக இருக்கின்றது. தேர்தல் காலத்துக்கு ஒரு நாடகம் கூட இருக்கலாம். மக்களை திருப்திப்படுத்துவதற்கான கைதா அல்லது அரசியல் ரீதியான நிகழ்ச்சியாக கூட இது இருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது. முதலமைச்சர் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது கிழக்கில் மாத்திரமல்ல வடகிழக்கு தேசிய சர்வதேச ரீதியான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் அக்கரைப்பற்றில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் இவ்வாறு தெரிவிக்கின்றார். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதாக ஜனாதிபதி சொல்கின்றார். ஏவிபிக்கு மாத்திரம் சேவையாற்றுவதாக நியமிக்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். கீழ்த்தரமான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சளைக்க வேண்டாம். சமீபத்தில் நமது நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாலஸ்தீன மக்கள் குறித்து அவர் கருதிய கருத்தை சுவரட்டி ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார்.
இந்த இளைஞர் பாலஸ்தீன மக்கள் சார்பான தனது கருத்துக்களை முன்வைத்த போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பயங்கரவாத தடை சட்டத்தை பிரிவுவித்து கை செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அரச பயங்கரவாதம் முன்னெடுக்கப்பட்ட சமயங்களில் பாரிய படுகொலைகள் இடம்பெற்ற சந்தர்ப்பங்களில் அப்போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுரகுமார் திசாநாயக்கா குரல் எழுப்பியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது.